டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டங்க ஒரு இளந்தைய நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது இந்தியத்துக்கு ஆரம்பிச்சானி ஒரு அறப்பைத்தியங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு. எம்ஜிஆர் ஆட்சிங்கிறது முதல்ல எது சிறப்பா இருந்ததுன்னு ஒரு தடவை சொல்லு. ஐயா கலைஞர் அவர்கள் சாராய கடை திறந்தாங்க, ஆனா மூடி இருந்தாங்க. திருப்பி வந்து அந்த சாராய கடையை திறந்து விட்ட பெருந்தகையும் அவர் தான். அப்புறம் என்னதுல பெரிய சிறப்புன்னு பேச்சுக்கிறீங்க நீங்க? அஜித் போன்றவங்கலாம் வந்து யதார்த்த படங்களை தயவு செய்து நடிங்க. இல்ல முதல்ல நடிங்க, அதுக்கப்புறம் யதார்த்த படங்களை நடிக்க கத்துக்கோங்க. நீங்க நடிக்கிறது நடிப்புன்னு சொல்லி எங்களை தயவு செய்து திணிக்காதீங்க. அஜித் கடவுளே அதெல்லாம் எங்க கூட்டம் கிடையாது. சில பேர் அஜித் தலதலை, சில தலதலைகள். என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் தலதலைகள். ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரலன்னா அவருக்கு நல்லது, வந்தாருன்னா எங்களுக்கு நல்லது. வச்சு செய்வோம். சங்கின்னா நீங்க நினைச்சுப்பீங்க பிஜேபி பூனோட போட்டுக்கிட்டு நாமத்தை போட்டு சங்கி இல்ல. ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டோட ரியல் சங்கி. அவன் தான் சங்கி. மண்டைக்கிற மயிலாயில் பார்த்தா மண்டைக்கிற மூளையா இல்ல, மூளை ஒழுகி மூக்கு வழியா ஊத்திச்சு போல இருக்கு. மரியாதை ரஜினிகாந்த். நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு லூசு பயிலுது. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லவனுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவாங்கடா விஜயகாந்த். கால் கட்ட மயிரளவு. விஜயகாந்த முதலமைச்சராக்கணும்னா ஆந்திராவில ஆகு, தெலுங்கானால போய் ஆகிட்டு. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா.